சகம் என்னோட பழைய பேர் காமிச்சுச்சுனா மஞ்சள் கலர் ஹார்ட்டோட. அப்படியா? பின் மெசேஜ் அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணேன் போயிடுச்சு. கால மரணம் 2.0 இங்க நைட் ஈவென்ட்ல இருக்காங்க. இந்த நைட் ஈவென்ட்ல தான் ஓஜிபிஎஸ் இறங்கி இருக்கு. வெறியா பேர் கண்டுபிடிக்கலாம்ப்பா யூசர் நேம் இருக்கனால. முதல்ல வந்து யாருன்னு தெரியாம இருக்குல்ல பிரைஸ் கொடுக்க முடியாது. யூசர் நேம் இது நல்லதுதான்ப்பா. யூசர் நேம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கனால ஈஸியா அவங்கள கண்டுபிடிக்கலாம். ஓடு அவங்கதான் தெரியும். சாக்கோ வர வலைதான் பிராதிக்குள்ளே சொல்றான் 2.0ல 2 கில்ல. இதுல பேட்டரி வந்து ஒரு சில டீமை மட்டும் பார்த்தா போதும். அவங்க தான் அடிச்சா இடிச்சா புடிச்சா வெடிச்சா. மதன் டூட் சூப்பர் சாட் போட கேஷ் இல்ல. ஜோகர் பாய் இல்ல ரீசெண்ட் உங்களோட ஜிபேல நான் லிங்க் பண்ணிட்டேன் நானு. நீங்களாம் ஜிபேல நீங்க ஒரு ஜிபேல எங்கேயோ போயிருவீங்க. ஆனா உங்களை நான் போட்டிக்கு எடுத்தா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. 10k டிராஃபி நான் ஸ்பான்சர் ரம்ஜான் கொண்டாட்டம் நெக்ஸ்ட் மந்த் ப்ரோ. ஓகே தல थैंक यू தல நன்றி ஃபார் மோட்டிவேட்டிங் ட்ரோஃபி நான் ஸ்பான்சர் விக்டர்ஸ் வார் கொண்டாட்டம் NX டீமோ. சும்மா நச்சுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் தட்டி விடுங்க ஜிபேல. உங்க பாயிண்ட் எப்படி ஏறுது மட்டும் பாருங்க. 100 பாயிண்ட் டிஜிட் ஏறிடும். நீங்க தான் நம்பர் 1ல இருப்பீங்க. பட் ஆனா எப்படி நான் நீங்க போடுற போட்டுக்கு எங்கேயோ போயிருமே. தாண்டா கமான் கைஸ் லெட்ஸ் கோ பீப்பிள் லெட்ஸ் கோ ஃபார் 4th லைக் போடாம இருங்க. அடியா போடு லைக்கா போடு. ட்ரெண்டிங் ஒன்னு செலிப்ரேஷனை கொண்டாடுற விதமாக உங்களுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை இதோ எங்களால முடிஞ்சது டோனியா காலாபரணம். டோனி மரத்தை முத்தப்படுகிறான். மரணமணி உம்மா கொடுக்கிறது. உம்மா கொடுத்தது கைஸ். ஐவரி மட்டும் தான் இருக்கான். கைஸ் இருக்கான். கோஸ் ப்ரோ நாக்கு ரீகால் கார்டு எடுக்க முடியாம ஹால மரணம் ஆயிட்டாங்க. 2.0 எடுக்க முடியுமா? கோஸ்டிங் தான் இருக்கான். கோஸ்ட் நைட் ஈவென்ட் தான் இருக்கான். கோஸ்ட் செத்துட்டான். சிங்கட்டோட காலாபரணம் சாய் காலாபரணம் எல்லாருமே மரத்தை முத்தமிட்டார்கள். ஆனா ஐவரி மட்டும் மேல இருக்கான். ஐவரி ஒரு ரீகால் எடுப்பானா பாப்போம். கேப்சன் அணியை பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஐயோ ஒரே ஸ்பெல் ரெண்டு நாக்கு. ஓடே गाइस. ஒரே ஒரு M24 இல்ல. என்ன bro ஐவரி வந்துட்டா? ஐவரி வந்து சொல்லிட்டதல இந்த மாதிரி முக்கியமான டைம்ல போவாதடா. ஓ மை காட். ஐவரி மகாலவர்ணம். ஐவரி மரணம் அடைந்தான். கேப்டன் அடிஸ்டார் அவ்வளவுதான். எல்லாரும் கீழ இறங்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் ரீகால் யார் ரீகால் எடுக்கறாங்க அவங்களுக்கு தாங்க இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். பாப்போம் லெட்ஸ் see. நைட் ஐஸ்லாண்ட்ல சும்மா நாக்கே இருக்கு. பிரியா கேமிங் 7 கில். பிரியா கேமிங் அணி 7 கில் எடுத்துறாங்க. ஐஎஸ் கில்ல பிரியா கேமிங் அணி ஒரு பெண் அணி அருமையா விளையாடிட்டு இருக்கு. பாப்போம். மதன் ப்ரோ ஹைட்லாம் ரிமூவ் பண்ணுங்க. என்னோட பழைய அக்கவுண்ட் எல்லாம் இருக்கு. நான் ஹைட் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. இப்பவே பாருங்க இது எவ்வளவு பக்கா இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் இதா இருக்கு கைஸ். மதன் ப்ரோ பாயிண்ட்ஸை விட டாப் ஹவர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுங்க. அப்பதான் லைவ்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே தல ஆக்டிவ் ஹவர்ஸ்க்கு பாயிண்ட் கொடுத்துடலாம் தல. யார் அதிகமா ஆக்டிவ் ஹவர்ஸ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு டாப் 10 யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு கைஸ். மறந்து விடாதே இருந்தும் மறந்து விடாதே கைஸ். டாப் ஹார்ட்ஸ்ல இருக்கறவங்களுக்கு அப்போ இது வராதுலனா சூப்பர் சாட் போட்டா. ஆமா சூப்பர் சாட் பாயிண்ட் ஓட இருக்கு ப்ரோ. எப்படி வந்து ஜவான்ன்றது யாராவது இப்போ வந்து சூப்பர் சாட் போட்டாரா? சொன்னாரே ஜாவா ஓ ஓகே அவருக்கு வந்து பாரு சூப்பர் சாட் பாரு ஏறி இருக்கு ஓடு வெரி. இப்போதைக்கு பிடிஎஸ் 5 கில்லோட இருக்கு. மொபைல் பிடிஎஸ் 3 கில்லு. ஆனா இப்பயும் இவங்கலாம் ஒரே மாதிரி விளையாடுறாங்கன்னா 2.0 4 கில்லு. ஒவ்வொரு மெம்பர்ஷிப் கிஃப்ட்டுக்குமே 50 பாயிண்ட். ஒரு இதுக்கு வந்து சூப்பர் சாட்டுக்கு 50. ஓ புரியுது. ஏதோ சொன்னீங்க மெம்பர்னா 100 பாயிண்ட் சப்ஸ்கிரைபர். ஆமா அவரு எங்க ப்ரோ அரவேந்திரன் பச்சையப்பன் ப்ரோ நீங்க பாயிண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்துருக்கு பார்க்கலாம். ஆமா அவருக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்துருக்கு. பிரியா கேமிங் 1 கில்லோட இருக்கு. பிரியா கேமிங் 1 கில்லு. பிரியா கேமிங் ரீகால் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. சூப்பர் பெண்கள் நிப்பா. 2 பெண்கள் நிக்க சண்டை. சூப்பர் கேர்ளுக்கும் இவருக்கும் பிரியா கேமிங்கும்.
வரணும், பிரியா கேமே ஹால வரணும், பிரியா கேமே ஹால வரணும். ஒருத்தர் ரீகால் எடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். ஒருத்தர் ரீகால் ஒரு ரீகால் எடுத்தா கூட பிளஸ் தான். எடுப்பாங்களா? எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரியா கேம் எடுத்துறாங்க. ஆனா சூப்பர் கேர்ள் டீம் எடுத்து அந்த சூப்பர் கேர்ள் டீம்ல எல்லாரும் என்ன கொண்டு 17 கில். உமால ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ சீரியஸ்? 17 கில்லா? பெண்ணனியா? அவங்க அதான் சொன்னல அந்த புள்ள வந்து இது பிஜேஎஸ் அவளை கூட்டு வந்துருச்சு. ஆளாளுக்கு 5 17 கில்லு. ஐயோ 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 ஐயோ. அதான்ப்பா இது போய் இந்த வடக்கு ட்ரைஅவுட்ஸ்லாம் ஆடிட்டு இது அது பேர் என்ன ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ஆடிட்டு இருந்துச்சுல, சொல்லிட்டே இருந்துச்சு இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் எங்க டீமை கூட்டு வரேன் அப்படின்னுச்சு. பிரியா கேமிங் அணியும் பாருங்க 10 கில்லு. ஆனா அவங்க எல்லாம் இங்க ஆல்ரெடி வார் விளையாடிட்டு இருக்கறவங்க. ஒரு பெண்கள் அணி இப்படியா? இவங்க எல்லாம் 10 கிலோ 15 கிலோ 17 கிலோ எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. 17 கில்லுப்பா. அசால்ட் அடிச்சுட்டாரு. அசால்ட் அசால்ட். Come on guys, come on guys, come on guys, let's go people, let's go people, let's go for 4000 லைக் போலாம் பாருங்க guys. பாத்துலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். So don't forget to like button guys. தட்டி விடு மாமே, தட்டி விடு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி லீடிங்ல இருக்குது சூப்பர் கேர்ள். பெண்கள் அணி லீடிங்ல இருக்குப்பா. உண்மையாலே வெரி. சுரேந்தர் ஸ்பார்ட்டா ப்ரோ வெல்கம் டாலி, வெல்கம் டு சொந்தக்கார் மெம்பர்ஷிப் ப்ரோ. சுரேந்தர் ஸ்பார்ட்டாக்கு 100 பாயிண்ட் வந்திருக்கா. தல அப்படியே பாயிண்ட் போட்டு தல 100 பாயிண்ட் வந்திருக்கா பாப்போம். மெம்பர்ஷிப்புக்குமா வரும்? ஆமா மெம்பர்ஷிப்புக்கு 100 பாயிண்ட். நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன் இருங்க. சாரி மெம்பர்ஷிப்புக்கு வந்து 50 பாயிண்ட், சூப்பர் சாட்டுக்கு வந்து 50 பாயிண்ட். 50 பாயிண்ட்ஸ். ஒரு மெம்பர்ஷிப்புக்கு 50 பாயிண்டா? ஆஹா ஒரு மெம்பர்ஷிப்புக்கு 50 பாயிண்ட்ப்பா. ஒரு மெம்பர்ஷிப்புக்கு. ஓ ஓகேவா? சூப்பர் சாட்டுக்கு 10 ரூபீஸ்க்கு 1 பாயிண்ட், 100 ரூபாய்க்கு 10 பாயிண்ட். கூட சாயோப்பிலாம் மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ரூட் எடுத்து கொண்டிருக்கார். ஐவரையும் பார்த்தீங்கன்னா ரூட் அடிக்கிறாங்க. அடிக்கிற டீம் மட்டும் பாப்பா. அதிகமா அடிச்ச டீம் இது. அதிகமா அடிச்சடி. சூப்பர் கேர்ள் அணி கீழே இறங்கிட்டாங்களா? சூப்பர் கேர்ள் கீழே இறங்கிட்டாங்களா? பாப்பாங்க. போடு கிரேசி கிரேசி. கெஸ் நீங்களே போட்டு நீங்களே பாயிண்ட் செக்னு போட்டுங்க guys. 1 ரூபாய்க்கு ஜிபே பண்ண கோபி சாரி நம்ம ஜோக்கர் ப்ரோவா ஸ்டீம் லேப்ஸ் 1 பாயிண்ட் கூட கொடுக்காம ஏமாத்திருச்சு guys. ஓ நோ ஜோக்கர் நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1 பாயிண்ட் போட்டுருங்க. 1 ரூபாய் கொடுத்தா எப்படி பாயிண்ட் போடும்? 0.010 பாயிண்டா போடும். அதுவே பாவம். அவ்வளவுதான். இனிமேல் அதுக்கு உழைப்பு அதிகமா இருக்கும். டோனியும் பாத்தீங்கன்னா வேற இடத்துல இறங்கிட்டு இருக்கான். அவனுமே பாத்தீங்கன்னா ஜோன் அவுட்ல. சாக்கோ பாத்தீங்கன்னா ரீகால் ரிப்போ கொல்ல போட்டாங்க. இவங்க 3 பேருமே வேற வேற. ஐவரி ஒரு இடத்துல இருக்கான், டோனி ஒரு இடத்துல இருக்கான், எல்லாருமே வேற வேற இடத்துல இருக்காங்க. சரவணன் ராஜேந்திர thank you so much for the 20 membership gift. இப்போ எப்படி இப்போ என்ன ஆகும்? 20 membership gift பண்ணா சரவணன் ராஜேந்திரனுக்கு பாயிண்ட் அதிகமாகுமா? எஸ்ஆர்பிக்கு எஸ்ஆர்பி அப்படியே பாயிண்ட் போடுங்க. அவருக்கு பாயிண்ட் ஏறி இருக்கானே தெரியலையே. அவரு போட்டாலும் 50 பாயிண்ட் ஏறும். ஒரு மெம்பர்ஷிப் gift கொடுத்தா பாயிண்ட் ஏறுமா என்ன? டீம்லஸ் அது கணக்கு வைக்குமா என்ன? எஸ்ஆர்பி அப்படியே பாயிண்ட்ஸ் போட்டு விடுங்க. நாங்க பாக்குறோம். போடு தான தான என்ன ப்ரோ அதிகமா கில் அடிச்சவங்க யாருப்பா? அவங்கள பார்க்கலாம். இவங்க டம்மி பாபா டீமா இருக்காங்க. டீம் சொல்லுங்க. டீம் சொல்லுங்க. டீம் நம்பர் 16 பிரியா கேமிங் டீம்ல இருக்காங்க. 19 கில். ஆமா நடி நைஜீரியல் டீம். ஏய் பெண்கள் அணியில சூப்பர் கேர்ள் டீம் எதுடா அதிகமா கில் அடிச்சு? 15 2 பேர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆமா 2 பேர் இருக்காங்க அவங்க டீம்ல. ஊஜிபிடிஸ் கிட்ட வந்திருக்காங்க. யாரு தேடிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பர் கேர்ள் இல்ல 2 பேர் ஊஜிபிடிஸ் கிட்ட. ஆமா தேடிட்டு இருக்காரு எங்கன்னு. அவளதான் அகால வரணுமா? 17 கில் அடிச்சு அகால வரணுமா? ஆர் யூ சீரியஸ்? இன்னொருத்தர் எங்க வந்துட்டு இங்க வர ஃபைட் ஒருத்தர் தண்ணில இதாயிட்டு இருக்காரு. தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு.
இவங்க எந்த நீ தற்கொலை தற்கொலையா? ஆனா இந்த டீம் யாருமே கிடையாது என்ன, லியோ, ஓஜி, ஜினோ, தமிழ் சோலோ வைட்டி, ஜின்னு. யாரோடது? ஆஹா யாருமே இல்லண்ணா. இல்லீகல் என்ட்ரி போட்டு இல்லீகல் என்ட்ரினா நீ வந்து நீ தானே கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஆடா நீ தானே கண்டுபிடிக்கணும். எங்கப்பா போயிட்டு இருக்காங்க? எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. ஐவரி 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 பார்க்கலாம் கைஸ். ரீகால் பண்ணனும். திருப்பி சூப்பர் சாட் போட்டுருக்காரு பாருங்க அவரு. யாரு? ஜலால் ப்ரோ. ஜலால் ப்ரோ. ஜலால் ப்ரோ போட்டதுக்கு ஏறுதா பாரு அவரோட பாயிண்ட். அதுக்கு அவர் #பாயிண்ட்ஸ் அந்த இது பாயிண்ட்ஸ் போட்டு ஜலால் ப்ரோ அப்படியே ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டு விடுங்க ப்ரோ. எஸ்ஆர் ப்ரோ நீங்க வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு தானே எஸ்ஆர் ப்ரோ வந்து இதாகும், ரெஃப்ரெஷ் ஆகும். ப்ரோ கோட் ப்ரோ, thank you so much for the super chat bro, thank you so much. Welcome Simon bro, welcome darling, welcome to our family, welcome. எஸ்ஆர் ப்ரோ தான் டாப்ல இருக்காரு 1002 பாயிண்டோட. அவர் 20 இது கொடுத்ததுக்கு வந்து 1000 பாயிண்ட் போயிட்டு இருக்கு. 50 மெம்பர்ஷிப்புக்கு ஒரு மெம்பர்ஷிப்புக்கு 50 பாயிண்ட். 20 மெம்பர்ஷிப்னா 20 * 50 ஒரு மெம்பர்ஷிப்புக்கு அதான் 1000. ஒரு பாயிண்ட் வந்து பாயிண்ட்னு போட்டதுக்கு 1001 வாங்கிட்டாரு. அவர் எஸ்ஆர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. பாயிண்ட்ஸ் போடுங்க, டாப் பாயிண்ட்ஸ் போடுங்க தெரியும். என்னப்பா எந்த டீமுமே துரத்தணும்னு பார்த்தா எல்லா டீமும் பொறுமையா இருக்குது. மொபைல் பிடிஎஸ் துரத்துது. மொபைல் பிடிஎஸ் ஒருத்தங்க பார்த்துட்டாங்க. கேப்சன் அகால மரணம். மறுபடியும் தற்கொலை, மறுபடியும் அகால மரணம். சிம்பா ரஸ்கார்ட் மட்டும் இருக்காங்க. ரஸ்கார்ட் பொறுமையா இருக்கான். ரஸ்கார்ட் காக் ஓ ஒரு அடி. அவ்வளவுதான் மரணம். பின்னாடி மொபைல் பிடிஎஸ் வந்துருச்சு. பின்னாடி மொபைல் பிடிஎஸ் வந்துட்டாங்க. மொபைல் பிடிஎஸ் போடுறாங்க. நாட்டாம டீம்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நாட்டாம டீம்ல ஒரே ஒருத்தன் போட்டுருவாங்களா பாப்போம். ஜூசோஜி அகால மரணம். ஒரே ஒருத்தன் மேல போனா ஒரு கில்ல. ஸ்கையோபி டீம் வேற வருது பிடிஎஸ்எம் கிட்ட. போடு எல்லாரும் என்னப்பா போட்டு பொளந்துடு. அவ்வளவுதான் அகால மரணம். மொபைல் பிடிஎஸ் ஒரு போடு பொளச்சு. கோட் மட்டும் தனியா இருக்கான் மொபைல் பிடிஎஸ்ல. ஸ்கையோபி எங்க ஐஜல் டீமா? ஆமா எங்க ஐஜல் டீம் தான். என்ன இந்த டீம்ல வந்து இவன் விளையாண்டுட்டு இருக்கான் மித்திலேஷ். இவன் தானே ஸ்கையோபி தானே, இவன் தானே விளையாடணும். நம்ம இந்த டீமை பாக்கல நீ. ஏன்டா பொட்டையா போதை காலான், உனக்கு இந்த வேலை கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா பைத்தியம் கிசா வெயிட் பண்ணி தான் கிசா வரக்கு மாதிரி ஸ்டார்ட் பண்றேன்டா. பைத்தியம் கிசா தான் வெயிட்டிங் கேட்டான்ல. ஜலாலின் 6-3-3-5 டெப்ஸா 7 புள்ளி. எங்க ஐஜல் வந்தாரு. ஐஜல் வர மொபைல் பிடிஎஸ் அடிப்பார். ஐஜல் கொண்டாடம் 10k கூட்டல் பெஸ்ட் பிளேயர் 2k. ஒரு நாக்கு. அட் ப்ரோகோட் அடிக்கோடு 1 70 டெப் 40 ரூபாய். போடு மொபைல் பிடிஎஸ் உடைக்கறாங்க. ரீகால் முடிய போகுது. ஓடு என்ன போய் கலவரமா இருக்கு. ஒரே கலவரமா இருக்கு. ஜூஸுக்கு நேட் வருது. போடு ஜூஸ் கில் ஆட்டே போறாங்க. கில் ஆட்டே போட்டாப்ல. ஐஜல் ஆமா ஆட்டே போட்டாங்க. ஐஜல் ஆட்டே போட்டாரு. 12 கில் ஐஜல் டீம் போட்டு பொளக்குது, போட்டு உடைக்குது, எல்லாத்தையும் போட்டு வளப்புது. சான்டைஸ் போட் வர தூரத்துல இருந்து. அட் ஜலாலின் 6-3-3-5 டெப்ஸா 7 1750 பாயிண்ட். போட்டு பொளக்குறாங்களே. நாலு பேருமே அப்படியே மேன் இருக்காங்க. 2.2லயும் 4 பேரு, ஓஜிபிடிஸ்லயும் 4 பேரு இருக்காங்க. ஜோன் பாத்தீங்கன்னா ஜோன் சென்டர் கட்கா. இங்க வந்து ரவுடி ஓபி
கையோட்டி அவங்களுக்கும் எஸ்என்டி சாண்டா ஈஸ்போர்ட்ஸ்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் போடு போடு நவீன் ஐஜல் போட்டு பழகுறாங்க. ஐஜல் வெளியே போய் நெருப்பு 10 அடிக்கிறாரு. 10 அடிக்கிறாரு. பாஞ்சு அடிக்கிறாரு. ஓ ஐஜல் அகால வண்ணம் பண்ண ரீகால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கையோபி ரீகால் பண்ணிட்டாங்க. ரவுடியோபி ரீகால் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ரீகால் பண்ணிட்டாங்க. தவறு எழுக்கப்பட்டது. 14 கில்லு ப்ரோ. வேற 14 கில்லு. ஐயோ இங்க பீட்டஸ் 12 கில்லு. பீட்டஸ் 12 கில்லு. என்ன ப்ரோ பீட்டஸ் நமக்கு சூரா விட்டுறாங்க மாலே அப்படின்னு கேட்டதே சாய் ப்ரோ தானேனா ஹையஸ்ட். ஆமாமா கேட்டது சாய் தான். ஹையஸ்ட் கில் ட்ராஃபி வேணும்னு சொல்லி கேட்டது வந்து சாய் தான். ஹையஸ்ட் வின் ஸ்கில்ஸ் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. மாஸ் 1 பாயிண்ட் சாய் உள்ள போயிட்டு இருக்கான். சவுண்ட் மட்டும் வச்சிருக்கு. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இங்க 6 டீம் வெளியேறி இருக்காங்க. ஓகே ஒரு ரஃபேல் போடாதீங்க ப்ரோ. ஏதோ கிளிட்ச் போல ரஃபேல்ன்றது. அது எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல. இத்தனை நாளா இல்ல அது. பிடிஎஸ் ஜோன்குள்ள வந்துட்டாங்க. அவ்வளவுதான் ரீகால் முடிஞ்சிச்சு. ஜோன்குள்ள வந்துட்டாங்க. பிடிஎஸ் 12 கிலோ இருக்காங்க. நம்ம பிடிஎஸ் 2.0 பாத்தீங்கன்னா 4 கிலோ இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ரைவல்ரி தான் வார் 10 கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கு. நடுவுல வந்து மொபைல் பிடிஎஸ் குளிர் காஞ்சிட்டு இருக்கு. ஐபச்சான் 8 கில்லு. பிடிஎஸ் நோக்கி மொபைல் பிடிஎஸ் வருது. பிடிஎஸ் அடிக்குமா? பிடிஎஸ் தின்னோபிக்கும் பிடிஎஸ்க்கு போயிட்டு தின்னோபி பிடிஎஸ் டீம் உடைப்பானா? தின்னோபி டீம் ஐயோ இங்க இன்னொரு டீம் பின்னாடி ரோமியோ ஆறாறு அணி என்று அழைக்கப்படும் 6 அணி இருந்திருக்கு. 2 பேரும் ஒரே காம்பல்ல இருக்காங்க. மாறன முத்தமிடுமா? முதல் நாக்கு சாயோபி போட்டதுல மட்டன் அகால மரணம் அடைந்தான். 6வது டீம்ல இருந்து டாக் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ல வந்து தின்னோபிய என்ன பண்ண போறாங்க? தின்னோபிய அடிப்பாங்களா? தின்னோபிய உடைப்பாங்களா? தின்னோபி அகால மரணம் அடைவானா? பிடிஎஸ் 2.0 அடிக்கிற மாதிரி தின்னால பிடிஎஸ் அடிக்க முடியுமா? பிடிஎஸ்க்கு மேன்லாஸ்க்கு காரணமா இருப்பானா? தின்னுக்கு மறுபடியும் டாக் உள்ளது. சாயோபியை லாக் பண்ணாங்க. சாய் ஒரு அருமையான நாக்கு முடிக்க பாக்குறாங்க. அந்த ரோமியோ அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ரோமியோ நாக்கு 2.0 இல்ல மொபைல் பிடிஎஸ் ஹெல்ப் பண்ணுது. மொபைல் பிடிஎஸ் அடிக்குது. மொபைல் பிடிஎஸ் அங்க ஒரு நாக்கு வச்சிருச்சு. ரோமியோ நாக் அவுட். ஐயோ என்ன ப்ரோ ரோமியோ முடிச்சுட்டாங்க. மறுபடியும் ஒரு நேடு. தின்னுக்கு மறுபடியும் ஒரு நேடு. தின்னு மறுபடியும் டாக் ஆவறான். தின்னுக்கு என்ன பண்றது தெரியல. தின்னுக்கு நெருப்பு போடுறாங்க. தின்னுக்கு அங்க பாருங்க பேனிக்ல பாருங்க. நெருப்புலாம் தூக்கி எங்க போட்டுக்குது பிடிஎஸ் அப்படின்னு. மலையில இருந்து பிடிஎஸ் எல்லாம் வேலைய பாக்குறாங்கனா தின்னு நாக் அவுட். சாட்ஸ் மட்டன் இருக்காங்க. சாட்ஸ் ஒரு வேலைய காட்டுவானா? சாட்ஸ் படுத்துட்டு இருக்கான். பொறுமையா இருக்கான். சாட்ஸ் யாரா பார்க்க போறாங்க? கோஸ்ட் சார் இல்ல மட்டன் இருக்கான். மட்டன் ஒருத்தர் அழுத்தி விட பாக்குறான். கோஸ்ட் ஒரு மரண ரிஃப்ளெக்ஸ் கோஸ்ட் கொடுத்தான். ரிஃப்ளெக்ஸோட உச்சத்துல இருக்கும் நமது புதியவர் கோஸ்ட் கைஸ். மதன் டூட் பாயிண்ட்ஸ்க்கு நான் வரலாமா? வாங்க ஜோக்கர் ப்ரோ. நீங்க வந்தீங்கன்னா யாராலும் ஜெயிக்க முடியாது ஜோக்கர் ப்ரோ. நீங்க வந்தீங்கன்னா அண்ணன் போஸ்ட் நீங்க தான். அடித்தால் அடி, இடித்தால் அடி, பிடித்தால் பிடிக்கும். 2.0 ஆகல மேம். ராட்ரிக் ஐவரி மட்டும் இருக்காங்க. ராட்ரிக் காப்பாத்தோனா. ராட்ரிக் நாக்கு என்ன நடக்குது? ஐவரி மட்டும் தான் உயிரோட இருக்கான். ஐவரி மட்டும் தூக்கிட்டு இருக்கான். ராட்ரிக் மரணம் அடைந்தான். சாக்கோ உயிரோட வந்தான். அவ்வளவுதான். டோனி மகால மரணம். இப்போதைக்கு 2 பேர் 2.0 சாக்கோ ஐவரி மட்டும் தான் இருக்காங்க. only 2 people. அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது 2.0. என்ன ஆச்சு ஏதாச்சு? ஏன் இப்படி பண்ணுது? ஏன் கழுவு சேஞ்ச் கட்டரம்பு ஆகுது? ஏன் இப்படி விளையாடுறாங்க? நான் டீம் சேஞ்ச் பண்ணல. எந்த டிசிஷன்லயும் ஒன்று போல பிராக்டிஸ் பண்றாங்க. டீம் கிட்ட 2 டீம் மாஸ்டர்ஸ்ல டீமும் இன்னொரு டீமும் வந்திருக்காங்க.
ஒரு வெரியான நாக்கு மாஸ்டர்ஸ் லைவ் டீம்ல ஏன் சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. மாஸ்டர்ஸ் லைவ் டீம் எஸ் அவங்க பேர் கொடுக்கிறது ஒண்ணா இருக்கு, ஆனா விளையாடுறது ஒண்ணா இருக்கு. ஏன்னு தெரியல. போடு கிரேசி கியானே அங்கிரேசி அபிஓபி மாஸ்டர் ராய்ஸ் பார்க் இவங்க தானே பார்க். அவங்க போய் ஊரடி மேல இது பண்ணிட்டே இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, டீம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வைலேஷன்ல ஒரு பாயிண்ட் இழந்தாங்க, மறுபடியும் அதே பண்றாங்க. மறுபடியும் ட்ரோல் இங்கிருந்து ஒரு கேமை போட்டுக்கிறான். அந்த கோம் பாத்தீங்கன்னா ரெனால்ட் டீம்ல ஸ்பார்க் அபிஓபி ஸ்பார்க் இஸ் மாஸ்டர் அப்படி 4 பேர் விளையாடுறாங்க. ஈஸ்ட் கில் வச்சு வெற்றி பெற போறவங்க யாருன்றது கடைசி ரோமியோஸ் லைவ் மட்டும் தாங்க இருக்கான். ரோமியோஸ் லைவ் மட்டும் தான் இருக்கான். வராரு. அவ்வளவுதான் போ பெட்டஸ்ல அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. முதல் மேட்ச் பீட்டஸா 17 கிலோ பிராக்டிஸ் கை கொடுத்ததா பிடிஎஸ் முதல் மேட்ச்ல லீடிங் வைக்க போறாங்களா, டிஃபெண்டிங் வைக்க போறாங்களா, பிடிஎஸ் ஒரு கொடூரத்தின் உச்சத்தை நடத்த போறாங்களா பாப்போம். பிடிஎஸ் ஜோனுக்குள்ள போன இப்போ பிடிஎஸ் ஜோனுக்குள்ள போனா ஸ்டோல் 5 கில், கோஸ்டோபி ஒரு 5 கில், ஈஸ்வா கேவி ஒரு 3 கில், சாயோபி ஒரு 4 கில், 17 கில் எடுத்து இப்போதைக்கு ஹையஸ்ட் எடுக்கிறது இவங்க தானே. இவங்க 17. ஆமா நம்ம சூப்பர் கல் அணி 20ல இருக்காங்க. ஆனா 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் மேன் லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நவீன் ஐஜர் டீம்ல 14 கில், 17, 16, 14 எல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்காங்க கில்ஸ்ல. கோஸ்டோபி கார் ஓட்டுறாரு. இது 8வது அதிசயம். இதை நீங்க பார்க்கணும்னா வார்ல மட்டும் தான் பார்க்க முடியும், உங்களால வேற எதுலயும் பார்க்க முடியாது. ஒரு வெறியான ஒரு கார்னர் ஜோன் எடுத்தான் கோஸ்ட். ட்ரோலுமே பக்கத்திலே ஒரு ஜோன் எடுத்துட்டான். மொபைல் பிடிஸ்ல 13 கிலோ இருக்காங்கப்பா. மொபைல் பிடிஸ் இருக்காங்க, ரியா டீம் இருக்காங்க, 14, 13 எல்லா டீமும் கொடூரமா இருக்காங்க ப்ரோ. சாய் பாருங்க, அங்க பாருங்க சுத்தறான், அப்படியே வட்டமிடுறான், திட்டமிடுறான், பாத்துட்டு இருக்கான், எல்லா பக்கமும் பாத்துட்டு இருக்கான். யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா, யாராவது ஒருத்தர் இருந்தா கூட அகால மரண வாய்ப்பு இருக்கு, நம்ம டீம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜெல்லே ஒரு மாதிரி கிற்கான் ஐஜெல் போட்டுக்கிறான் நம்ம சாய். ஐவரியும் சாக்கோ வராங்க, பிடிஎஸ் கிட்ட வராங்க. ஐவரியும் சாக்கோ பாய் போட்டு அவ்வளவுதான் உடைக்க பாக்குறாங்க, பீட்டஸ் உடைக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான், நான் ஜெயிக்கலனால பீட்டஸ்ல மேன் லாஸ் பண்ணி அவங்கன்றாங்க. அவ்வளவுதான் தூக்க போறாங்க. ஆனா அடிக்கல. சாக்கோ கிளம்புறான், சாக்கோ போறான். இவருக்கு ஒரு சாக்கோ ப்ரோவும் லாஸ்ட் ஜோன் 38 பேர் 12 டீம். இங்க வர ஒருத்தர் பக்கில குத்தால புஷ் பண்ணான்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பாய் போட்டு மேல போறாங்க. ஆரஞ்சு மிட்டாய் டீம் 16ல சோலோவா பக்கில இருக்காரு. கார்பெட் சவுண்ட் கேட்ட உடனே பக்கி இந்த சோலோவா இருக்கவங்க மட்டும் யாரையும் காட்டாதீங்க. யாருன்னா சோலோவா இருக்கறோம். நீ லைவ் டிலே போட்டியா? இருக்கு. நான் டிலே பிரச்சனை ஏதாவது ஆரம்பிச்சுட்டியா? டிலே தான்னா, டிலேல தான் இருக்கு. மீண்டும் அவ்வளவுதான் சாய் மறுபடியும் கிளம்புறான். சாய் மறுபடியும் ஜோன் பிளாக் பண்றான். மறுபடியும் சாய் கிளம்புறான் கைஸ். சாய் இப்ப எடுக்கிற ஜோன் தான் மேட்ச் வெற்றியா, பீட்டஸ் சசிகள் கொண்டாட்டமா, பீட்டஸ் சசிகள் பால் வார்க்கப்படுமா? இந்த டிராஃபியை கேட்டதே சாய் தான் ஹையஸ்ட் ஸ்கில்னு. சாய் சொன்னதை நிறைவேற்றுவானா? ஏசியா நம்பர் 1 வேலையை காட்டுவானா? வெற்றி பெற்று ஸ்லாட் 1க்கு போவாங்களா? ரியா டீம் கிட்ட போறாங்க, திரும்பிட்டாங்க. சாய் அகால வந்தம், சாய் டாக் வாங்குறான். கோஸ் அகால வந்தம். ஒரு தவறு வைத்தான் கோஸ்டோபி. ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. கோஸ்டோபி மரணம் அடைந்தான். கோஸ்டோபி அகால மரணம் அடைந்தான். கோஸ்டோபி தான் முதல் ஓபனிங் கொடுத்தது அந்த டீம்ல. மரணமான முத்த விட்டது. இப்ப கோஸ்டோபியால அந்த அணி தோல்வியை தழுவ போதா பாப்போம். சாய் ஸ்ப்ரே பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஈஸ்வா பாய ஓட்றான். பிளாக் அடிச்சாங்க, ஸ்லாமிங் பண்றாங்க. ஐபிஎல் சேனல் போட்டு யூஸ் ஏவி பிடிஎஸ் மொபைல் போய் கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்பிட்டாங்க.
ஓபன் அவங்க வேற அங்க ஷார்ட்டா இருக்கு. M24 எவ்வளவு முக்கியமானது இன்னும் தெரியல உங்களுக்கு. M24 தான் வேலையை காட்டும். பிடிஎஸ் ஒரு தவறு அளிக்குது. பிடிஎஸ் M24 கெத்து தெரியாம இருக்கு. இந்த சீசன்ல M24 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கன்ன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு guys. அவங்க மரணம் அடையறாங்க. பிடிஎஸ் வாஸ் நாட் பிராக்டிசிங் குட். அவங்களோட பிராக்டிஸ் தவறானதா? அவங்களோட வெற்றி மறுபடியும் பறிக்கப்படுமா? இவங்க அப்படியே ஒரு கீழ படுத்துட்டாங்க. ஒரு நல்ல அவ்வளவுதான் 2.0 வருது. சாக்கோ ஐவரி பயத்தை தூக்கிட்டாங்க. 2.0 உடைக்கிறாங்க. சாரி 2.0 உடைச்சிட்டே இருந்துதான். உடைத்து எரியப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைத்து எரியப்பட்டது. ரெண்டு பேரும் மாறி ரைவல்ரி எடுத்துக்கிறாங்க. ரைவல்ரியோட உச்சத்துல இருக்கு 2.0 பிடிஎஸும் சொல்லி அடிக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்னா உடனே 2.0 அவங்க அடிக்க வந்துருது. பிடிஎஸ் அடிக்க போயிடுறாங்க. மாறி சொல்ல போனா வாரு பத்திரது காரணமே 2.0 பிடிஎஸ் இப்படி அடிச்சுக்கிறதுனால இப்படி ஒருத்தர் மேல வச்சு ரைவல்ரி கிரியேட் ஆனதுனாலதான் வாரே பத்திக்குது. இவனா அப்படின்னு பயத்தை உடைத்தான் சாய். படத்தை உடைத்து எறிந்தான். வெற்றி அவளுக்கு ஆகுமா? ஆனா 3 பேர் மொபைல் பிடிஎஸ்ல ஒரு மேன் லாஸா சொல்ல போனா பிடிஎஸ் ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர்ஸ் லைவ்ல 1 HP மாஸ்டர்ஸ் லைவ் டீம்ல 1 HP மாஸ்டர்ஸ் லைவ்ல 4 பேர் உயிரோட தான் இருக்காங்க. மேல போறாங்க, மறுபடியும் மேல போறாங்க. பிடிஎஸ் இப்ப ஜெயிச்சுச்சுனா பலிக்கு பழி வாங்கி ரிவெஞ்ச் எடுத்து வெற்றி பெற்று டிஃபெண்டிங் மட்டும் வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. கடைசி நேரத்துல ஏரோப்ளேன்ல வந்து எந்த டீம் அதிகமா கில் எடுத்துக்கோ அந்த டீம் தலையிலே இறங்குவாங்க. அவங்கள டிஃபெண்டிங் வச்சுக்க கூடாது. பிடிஎஸ் டிஃபெண்டிங் வைக்க விட்டா அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைத்து எரியப்பட்டது ஆயிரும். சாய் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஈஸ்வா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். பிடிஎஸ் மறுபடியும் வேட்டைக்கு கிளம்பிடுது. பிடிஎஸ் வேட்டைக்கு கிளம்பிட்டு இருக்கு. 20 கில்லோட பிடிஎஸ் வேட்டைக்கு போயிட்டு இருக்கு. மறுபடியும் இறங்குறாங்க. மறுபடியும் ஒரு தவறு இழைக்கிறாங்களா? மறுபடியும் ஒரு தவறு இழைக்கப்படுதா? அவங்க நிறைய கில் எடுத்துக்கலாமா? அவங்க கில்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா? மேல ஒருத்தர் இறங்கலாம். அவ்வளவுதான் மறுபடியும் ஆகும் அவுட். 23 கில்லு ஏசியா நம்பர் 1 போட்டு போறக்கிறான். ஏசியா நம்பர் 1 போட்டு வெளுக்கிறான். எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஓமாலே நம்பர் 1 அப்படி போட்டு போறாங்க. மேல இருக்காங்க. சிங்கட்டோலுமே ஒரு 7 கிலோ. ஈஸ்வா பாய் ஓட்டுறதுனால அவன் வெறும் 4 கிலோ தான். மத்தபடி அவனும் செலக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுறான். போட்டு புலகறாங்க. 4000 பேர் பார்க்கும் போது போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் பிராக்டிஸ் சரியானதா? பிடிஎஸ் பிராக்டிஸ் வேலையை காட்டுதா? எங்க மினி ஐஜலுங்க 20 கிலோட ஐஜல் இருக்காரு. ஐஜல் உடைப்பாரா? ஐஜல் உடைச்சிருக்க ப்ளீஸ். Come on ஐஜல், you can do it. பொறுமையாக பானிக் ஆகாதீங்க. எங்க ஐஜல் வேற மொத்தம் இன்னைக்கு பாரு அடியில மட்டும் பாருங்க. NMS பாய உடைச்சிட்டாங்க. NMS நாக்கு ஆர்டர் மட்டும் தான் 3v3. அப்புறம் ஆர்டர் ஐஸ்டாங்கன்னா 3v3. NMS ஆர்டர் மட்டும் தான் இருக்கான். ஐஜல் டீம்ல 3 பேர் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் சுகன் மேல இருக்காங்க. அவங்களுக்கு பிடிஎஸ்க்கு மேலே வட்டம் பெறாங்க. பிடிஎஸ் மேலே வட்டம் பெறாங்க. முகிலனி மேலே மட்டும் விட்டு இருக்கு. இது ஸ்டார்க் டீம். எங்க ஐஜல் பேனிக் ஆகல. எங்க ஐஜல் பொறுமையா இருக்காரு. டைம் அவுட்ன்றாரு. பொறுமையா இருக்கு. பேனிக் ஆகாதீங்கன்றாரு. எனக்கு தெரியும் எங்க ஐஜல் என்ன பேசுவாருன்னு. பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். என்ன நடந்தாலும் நம்ம தான் வெற்றினுவாரு. கடைசி இடத்துல கிளம்புறாரு. ஐஜல் கிளம்புறாரு. ஐஜல் மேல கிளம்பிட்டாரு. ரவுடி ஓபி அடிக்கிறதா மேட்ரு. ரவுடி ஓபி அடிப்பனா ஸ்கை ஓபி மட்டும் கீழ இருக்கான். தவறு வச்சானா. ரவுடி ஓபி அடிக்கிறான். எங்க ஐஜல் அகலம் பண்ண மாட்டேங்குது. எங்க ஐஜல் அகலம் பண்ண மாட்டேங்குது.
30 கில்லா. NMSல மட்டும் தான் இருக்கான். NMS ஆர்டர் மட்டும் தான் இருக்கான். 30 கில்லா. ஐயோ NMS ஆர்டர் மேல இருக்கான். உடைக்கிறாங்க. அவ்வளவுதான். மேலே நானே ஆக்கப்பட்டான். 10 கில்லு ஒத்த கையில 3 டீம் ஒத்த கையில போட்டு ஏசியா நம்பர் ஒரு திருப்பு. ட்ரோல் ஒத்த கையில ஒரு 3 டீம் போட்டு ஒரு திருப்பு. கோஸ்டோபி ஒத்த கையில ஒரு டீம் போட்டு ஒரு திருப்பு. சீசோ கேமிங் ஒத்த கையில ஒரு டீம் போட்டு ஒரு திருப்பி முகமால ஃபர்ஸ்ட் மேட்ச் பிராக்டிஸோட உச்சத்துல இருந்த பிடிஎஸ் பிராக்டிஸோட உச்சத்துல